ஏஐ ஏஜென்ட்ஸ் பண்றதுல காட்டுற ஆர்வத்த விட, அத செக்யூரா பண்றோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரும்பாலும் நம்ம செக்யூரா பண்றது கிடையாது. அது எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும்னா, நம்ம ஏஐ பண்றதுக்கான கோர் வந்து நம்ம லோக்கல்ல போட் பண்ணுவோம். அது பண்ணிட்டு அதில எல்எல்எம் யூஸ் பண்ணுவோம். அது எதோ தேர்ட் பார்ட்டி எல்எல்எம் ஏபிஐயா இருக்கலாம். இல்ல நம்ம ஓனா ஓலாவா மாரி விஷயம் யூஸ் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி எல்எல்எம் யூஸ் பண்ணும்போது, எல்எல்எம் வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சர்வர்ல ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த சர்வருக்கு நம்ம ஏபிஐ வழியா இங்கேருந்து நம்ம டேட்டாவ எடுத்துட்டு போயிட்டு ப்ராம்ப்ட்டா அங்க ரெக்வெஸ்ட்ட குடுத்து, அந்த சர்வர்ல ப்ராசஸ் ஆகி அங்கருந்து ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும். இந்த இடைப்பட்ட கேப்ல இல்ல அங்க சர்வர்ல ப்ராசஸ் ஆகும்போது, அவங்க பாலிசி படி மேபி அவங்க டேட்டாவ ட்ரெய்னிங்க்கு எடுத்துக்கலாம். இல்ல நம்ம டேட்டாவ வேற மாரி கூட யூஸ் பண்ணலாம் அவங்க. இதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல டேட்டா லீக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நீங்க பர்சனலா பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. இதுவே நீங்க கமர்ஷியலா பண்ணி குடுக்குறீங்க. ஒரு கம்பெனிக்கு பண்றீங்க. இல்ல நீங்க ஒரு கம்பெனியா இருந்து இன்னொரு கம்பெனிக்கு பண்றீங்க அப்படின்னா பிரச்சனையாகும். மெயினா ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ் அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாரி சென்சிட்டிவ் டேட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஏஐஎன்ஸ் பண்ணும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப கன்சர்னா பார்ப்பாங்க. ஸோ, ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுவோம். நம்ம எல்எல்எம் யூஸ் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. கேஸஸ் பண்ண முடியாது. இப்போ சில எல்எல்எம்ஸ் தான் இருக்கு. ஃப்ரீ எல்எல்எம்ஸ் ஏகப்பட்ட எல்எல்எம்ஸ் இருக்கு. இந்த ஜெமினி சீரிஸ்ல வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 2.5 ஃபிளாஷ் லைட்டு, ஃபிளாஷ் 2.5 ஃபிளாஷ், 3.2 ஃபிளாஷ் இந்த மாரி அதில ஃப்ரீ டயர் குடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரெக்வெஸ்ட் அந்த மாரி ஃப்ரீ டயர் இருக்கும். நீங்க ஃப்ரீ டயரா ஜெமினி எல்எல்எம் யூஸ் பண்ணும்போது, அவன் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றான். உங்க உங்க ட்ரெய்னிங் உங்க டேட்டாவ நான் ட்ரெய்னிங்க்கு எடுத்துக்கோன்றத அவன் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றான். இதே மாரி உங்களுக்கு ஓப்பன் கோட் இருக்கு, ஓப்பன் ரவுட்டர் இருக்கு, ஹக்கிங் ஃபேஸ் இருக்கு. இது மாரி மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் எல்எல்எம்ஸ் வந்து நமக்கு இருக்கு. எல்லாத்துலயுமே அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது, ஃப்ரீ டயரா குடுக்கும்போது, நம்ம டேட்டாவ அவங்க ட்ரெய்னிங்க்கு எடுத்துக்க தான் செய்வாங்க. ஸோ, இந்த இடத்துல நம்ம சென்சிட்டிவான டேட்டா ஹேண்டில் பண்றோம்னா பிரச்சனை. ஸோ, இதுக்கு என்ன பண்ணலாம்? என் டேட்டா வந்து சென்சிட்டிவான டேட்டா. பட் ஃப்ரீயா தான் யூஸ் பண்றேன். ஃப்ரீ எல்எல்எம் யூஸ் பண்றேன். ஆனா, என்னோட டேட்டா வந்து எல்எல்எம்க்கு போகக்கூடாது. லீக் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத மிட்டிகேட் பண்றதுக்கு இது டேட்டா செக்யூரா பார்த்துக்கிறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. அதில ஒன் ஆஃப் த வே பார்த்தீங்கன்னா, பிஐஐ மாஸ்கிங்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிஐஐ மாஸ்கிங் அப்படின்றது இந்த ஏஐலாம் வரதுக்கு முன்னாடி தான் இருக்கு. ஸோ, இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா இப்போ வந்து எனக்கு என்னோட அப்ளிகேஷன் இருக்கு. இது நான் டெமோக்காக பண்ணது. என்னோட நேம் வந்து ப்ராம்ப்ட் குடுத்துருக்கேன். இந்த மாரி என்னோட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து, நேம், இமெயில்லாம், ஃபோன் நம்பர்லாம் குடுத்து, அ இதுக்கு வந்து என்னோட டேட்டாவ வச்சு ஒரு இன்ட்ரோ மெயில் வந்து குடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு இன்ட்ரோ மெசேஜ் குடுத்துருச்சு. இதில என்ன இருக்கு? இதில வந்து நான் குடுத்த இந்த மெயிலு, ஃபோன் நம்பர்ல இது பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆயிருக்கு. ஸோ, இது அபி அப்படின்றது நேமு. இது அப்படியே எல்எல்எம்க்கு போகாம, இது நேம் 1 அப்படின்னு மாஸ்க் ஆயிருக்கு. ஸோ, நேம் அப்படின்றது அது ஒரு வேரியபிள். இமெயில் அப்படின்னு வேரியபிள். நம்ம எல்லாமே அதுக்கு அசோசியேட் ஆயிருக்க வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ, இதெல்லாம் அந்த பிளேஸ் ஹோல்டர் வேரியபிள் நேம்ஸ். இதுக்கப்புறம் இது இப்ப தான் வந்து எல்எல்எம்க்கே போகும். எல்எல்எம் என்ன தெரியும்? யாரோ நேம்னு கேட்டுருவாங்கப்பா அப்படின்னு மட்டும் தெரியுமே ஒழிய, என்ன நேம்னு தெரியாது. ஸோ, எனக்கு இதே மாரி ப்ராசஸ் ஆயிட்டு, எனக்கு ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நேம் நான் ஹாய் நேம் அப்படி வருது பார்த்தீங்களா? இது கடைசியில நான் இங்க வந்து டிகோட் ஆயி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருது. ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ, திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ்.